அண்மை செய்தி. நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக விஜய் செல்வார் என சொல்லப்பட்டிருந்தது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பிறகாக அங்கு இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதியில் அவருடைய பிரச்சாரம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவரே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே அதாவது இந்த வேட்புமனு துவங்கிய முதல் நாளான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை விஜய் அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதன் பிறகாக பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இறுதியாக அந்த வில்லிவாக்கத்தில் அவருடைய நடைபெற இருக்கக்கூடிய அவருடைய பிரச்சாரம் மட்டும் அங்கிருந்து திருப்பி கொள்ளப்பட்டது. அங்கிருந்து மீண்டும் திரும்ப பெற்றார்கள். அங்கே பாதுகாப்பு குறைபாடு காரணமாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வார் எனவும், திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் அவருக்கான அந்த பாதுகாப்புடன் கூடிய அந்த அனுமதி, பிரச்சாரத்திற்கான அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் தேர்தல் ஆணையரிடமும் அது தொடர்பான புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அனுமதிக்காக வேண்டியும் கடிதம் என்பதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை 8:30 மணிக்கு அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் செல்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கார் வாயிலாக அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான பணிக்கு செல்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ததன் பிறகாக அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய தனி விமானத்தில் புறப்பட இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.